வணக்கம் நண்பர்களே. நான் குடிநோயாளியான கதை. அதாவது சின்ன வயசில் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமோ எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் கூட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படி தான் என்னோடய இது போயிட்டுருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அப்போ கூட எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஸ்கூலு இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் படிக்கலை, நான் வேலைக்கு தான் போனேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே ஸ்கூலில் படித்தாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போனாங்க. அவங்கெல்லாம் எல்லாம் படித்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்போவாவது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பார்ப்பேன். அப்போ ஒரு நாள் எல்லாருமே ஒரு ஜாலிக்காக எல்லாருமே சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம். நாங்கள் போய் முதல்ல ஆரம்பித்தது ஒரு பீர். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் முதல்ல ஜாலியாக ஒரு பீர் குடித்தோம். அப்போது அந்த ஒரு அரை பீர் அப்படி சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் சாப்பிட்டோம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இன்னொரு டைம் எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு. ஒரு நாள் எல்லாம் சேர்ந்தா போவோம், ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணது மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அப்படியே போயிட்டு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு இப்படியே தான் எப்போது ஒரு நாள் போவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தா ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், யார் வீட்லையாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சோன்னா நாங்கள் வெளியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். எல்லாருமே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புவோம். இந்த மாதிரி தான் அந்த பழக்கம் முதல்ல ஆரம்பிச்சது. இது ஒரு எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து தான் முதல்ல ஆரம்பிச்சது. தனியாகவோ இல்லை இதாகவோ எதுவுமே இங்கே இதாகலை. இந்த பழக்கமாக தான் தொடக்கம். இந்த தொடக்கத்துலேருந்து அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு என் கூட நான் கொஞ்சம் லாங்காக இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ மட்டும்தான் மீட் பண்ணுவேன். இப்படி மீட் பண்ணும்போது மீதி நாளில் நான் என்னோடய வேலை விஷயம் இதில் தனியாக இருக்கும்போது எனக்கு அந்த அடிக்கணுங்கிற எண்ணம், தண்ணி அடிக்கணுங்கிற எண்ணம் தனியாக இருந்தனால எனக்கு அது வந்துருச்சு. அப்போ வரும்போது இவன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்றதும் இல்லாமல் நான் வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படின்னு சொல்லி தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி நண்பர்களே, இன்னும் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். போன இதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கிறாப்படி, ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காப்படி. நன்றி. என்னை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.